அஹ் ஐயா, நமது விருந்தினராக இங்கே வந்திருக்கும் ஐயா வாழப்பாடி சாய்பாபா என்று சொல்லக்கூடிய நமது நவஸ்ரீ ஐயா செல்வகுமார் அவர்களை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, இந்த வணக்கம் நிகழ்ச்சி வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக கொண்டு போயிடலாம். ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அஹ், இப்ப வந்து ப்ரெடிக்ஷன் அடிப்படையில இங்க நம்ம உறவுகள் தேடிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, புத்த மைத்ரேயா வருவாங்க, ஒரு கல்கி அவதாரம் வருவாங்க, ஒரு இமாம் மகதி வருவாங்க, இல்ல ஒரு ஈசா நபி வருவாங்க, இயேசுவோட இரண்டாம் வருகை நிகழ இருக்கிறது. பலவிதமான எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா, அறம்பாடியார் பாடல்கள்னு ஒரு பாடல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த பாடல்கள்ல சொல்லப்படக்கூடிய அழிவில்லா தலைவன் எனப்படக்கூடியவன் ஒருத்தர் வருவார் அப்படின்னு. அதே மாதிரி சந்திரரேகையில சொல்றாங்க, மன்னன் என ஒருவன் உலகாழ்வான், அந்த நேரம் வந்து தற்போது நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி மொத்த ஒரு நபர்களும் வந்து தேடுதலாக இருக்கிறார்கள். இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தலைவர்களை பத்தி, இப்ப இமாம் மகதியை பத்தி, ஈஷா நபியை பத்தி, புத்த மைத்ரேயா, கல்கி அவதாரம், அந்த இம்மாற்றர் உலர், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாங்கய்யா, நம்ம போன நேரலையில ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இறைவனின் திட்டம் வந்து முழுமையானது. அந்த இறைவனின் திட்டம் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் முழுமையா தெரியும். கண்டிப்பா. நம்மை போன்றவர்கள்லாம் அதில் ஒரு பகுதி தான். அது கண்டிப்பா, கண்டிப்பா. இம்மார்டல் ரூலரா இருக்கட்டும், இம்மார்டல் ரூலரை தேடுறவங்களா இருக்கட்டும், இமாம் மகதியா இருக்கட்டும், புத்த மைத்ரேயரா இருக்கட்டும், இயேசுநாதரா இருக்கட்டும், எல்லாருமே நாம் அதில் ஒரு பகுதி தான். இறைவனின் திட்டத்தில் செயல்படுகின்ற ஒரு நபர்கள் தான். அப்ப இந்த முழுமையான ஐயா உங்களது கட் ஆயிடுச்சா? ஆமா, ஆமா. முழுமையா இறைவனின் திட்டம் வந்து முழுமையா அவருக்கு மட்டும்தான் தெரியும். நாமெல்லாம் அதுல சரிங்க. ஒரு பகுதி. ஸோ ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு தேடல்ல இருக்கிறவங்களும் அவங்கவுங்களுக்கான அந்த சூழ்நிலையில எப்படி வளர்ந்தாங்க, அவங்களுக்கு யார் அந்த சர்க்கிள்ல தெரியும், அதை பொறுத்து அவங்களுடைய கண்டிப்பா. தேடுதல்கள் இருக்கும். இப்போ நான் ஒரு கிறிஸ்டினா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், பிறப்புல என்னுடைய பழக்க வழக்கத்தை நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய கடவுளை இயேசுதான் நான் சொல்லுவேன். ஒரு இந்துவா பிறந்திருந்தா என்னுடைய சின்ன வயசுல ஏற்பட்ட பழக்க வழக்கத்துல என்னுடைய கடவுள் முருகர், கிருஷ்ணரை இப்படிதான் சொல்லுவேன். அப்ப அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம எதுவா பிறக்கிறோமோ அந்த குடும்பத்துல ஏற்படுற சமூகத்துல ஏற்படுற பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம ஆள் மனசுல எது பதியுதோ அதை தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி அங்கங்க மனிதர்கள் குழு குழுவாக வாழ்ந்தார்கள். அவங்கவுங்க எதை கேள்விப்பட்டாங்க, அவங்கவுங்க எதை படிச்சாங்களோ அதையெல்லாம் வச்சு அவங்களுடைய புத்திசாலித்தனம், அவங்க கற்பனை, அவங்களுடைய யதார்த்தம், உண்மைத்தன்மை இதெல்லாம் இணைச்சுதான் அவங்கவுங்க ஒரு தேடுதல்ல இருக்காங்க ஐயா. ஆனா ஒரு விஷயம் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும், சத்தியத்தின் வெளிப்பாடுகள் இங்கே மாறுபடும். ஆனால் சத்தியத்தின் ஆதாரம் என்னைக்குமே மாறுபாடு உடையது அல்ல. சத்தியத்தின் வெளிப்பாடுகள் தான் மாறுபடுமே தவிர சத்தியத்தின் ஆதாரம் என்னைக்கும் ஒண்ணுதாங்க. அப்ப இந்த கடவுள்னு நம்ம சொல்றோம், அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த எந்த நாட்டுல வேணா இருக்கட்டும், அந்த எல்லா கடவுள்களுக்கும் என்ன ஒரு பேசிக்கான தகுதின்னு பார்த்தோம்னா, அந்த கடவுள்கள் அனைவரும் ஒரே சமயத்துல நல்லவராகவும் இருக்கணும், வல்லவராகவும் இருக்கணும். நீங்க வந்து ஒரு தூய்மையற்ற, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை, ஒரு உருவத்தை நீங்க கடவுள்னு கும்பிடுவீங்களா? இல்ல, இல்ல, இல்ல. அதே மாதிரி தீமையை அழிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அப்ப நம்மளை விட அந்த கடவுள் வந்து பலசாலியா இருக்கணும், நம்மளை விட சக்தி மிக்கவரா இருக்கணும், இந்த பூமியவே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறவர் இருந்தாதான் அவரை நம்ம கடவுள்னு ஒத்துப்போம். அப்ப வெறும் நல்லவரா இருந்தாலும் நம்ம கடவுள்னு ஒத்துக்க மாட்டோம். வெறும் திறமை மட்டும் இருக்குது, நல்ல குணம் இல்லைனாலும் நம்ம கடவுள்னு ஒத்துக்க மாட்டோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்கள், எல்லா கடவுள்களுக்குமே ஒரே தகுதி என்னன்னா, அந்த அனைத்து கடவுள்கள்னு சொல்றவங்க, ரிஷிகள்னு சொல்றவங்க, ஞானிகள் சொல்றவங்க, மகான்கள்னு சொல்றவங்க, அல்லது புரட்சிகரமா இருக்கிற தலைவர்கள்னு சொல்லப்படுபவர்கள் அனைவருக்கும் இருக்கிற அடிப்படை தகுதி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி, மக்கள் நல்லவர்கள் தன் மனதில் அவர்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய தகுதி என்னன்னு பார்த்தோம்னா, அனைவரும் ஒரே சமயத்தில் நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாகவும், தீமையாளர்களை தீயவர்களை எதிர்க்கின்ற அந்த சக்தி மிக்க திறமைசாலிகளாகவும் வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் ஐயா. இதுதான் அடிப்படையான தகுதி. இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் நம்ம மரியாதை தருவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அங்க அடையாளங்கள் அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அடிப்படைக்கு அது உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு பயன்படலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க இம்மாற்றல்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் தான் உலகத்தை காப்பாற்ற வந்த தலைவர், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து கூட சொல்றேன், தலைவர்னு சொல்லிக்கிறாங்க, வெளிப்படுத்திக்கிறாங்க, தன் உணர்வுகளை பிரதிபலிச்சிட்டு இருக்காங்க. இந்த இம்மாற்றலோட தேடுறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விழிப்புணர்வான ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடையாளங்களை மட்டும் வைத்து நீங்கள் யாரிடமும் ஏமாந்துடாதீங்க.
நீங்க சொல்ற அந்த நபர்கிட்ட எண்ணம், சிந்தனை, சொல்லு, செயல் இந்த 4மே ஒரே நேர்கோட்டுல அந்த நபர் செயல்படுறாரான்னு பாருங்க. சரிங்க. இம்மாற்றுள்ளருக்கு மட்டும் சொல்ல வரல. அது ஜாதி சங்க தலைவரா இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவரா இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய தலைவரா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்த வழிநடத்துற ஒரு தலைவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், எங்க கண்டிப்பா. இருந்தாலும் அவங்களுடைய எண்ணமும், சிந்தனையும், சொல்லும், செயலும் ஒரே நேர்கோட்டுல இருக்குதா? இத கவனமா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஒன்று வைத்து செயலொன்று செஞ்சு மாறி செஞ்சாங்கன்னா, நமக்கும் ஆபத்து தானே அது. அப்ப நல்ல கண்டிப்பா, குரு கண்டிப்பா. கிட்ட ஒரு ஆன்மீகவாதியா, ஒரு சாமியாரா நீங்க நோக்கி போனாலும், அவர் சொல்றதும், செய்யறதும் ஒண்ணா இருக்கா? அவருடைய எண்ணமும், சிந்தனையும் ஒண்ணா இருக்கான்றத நம்ம இப்ப செக் பண்ணணும். அப்ப கவனமும், சரிங்க. விழிப்புணர்வும் நம்மகிட்ட தாங்க இருக்கணும். அப்ப கண்டிப்பாங்க. அத வச்சு அந்த ரிசல்ட்ல இருந்து நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அது அரசியல் ம். தலைமையா இருக்கட்டும், ஆன்மீக தலைமையா இருக்கட்டும், இல்ல எம்மாற்றுள்ளர்ன்னு சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும். யார வேணா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அத தேடுதல்ல இருக்கிறவங்க. இந்த உண்மைத்தன்மை, இந்த சத்தியம், இந்த தர்மம், இந்த நியாயம், அவர் சொல்றத தான் ம். செய்றாரா? அவர் செஞ்சதோடைய விளைவுகள் இந்த உலகத்துல என்ன நடக்குது? இல்ல சும்மா அவரு சரிங்க. தன்னையும் ஏமாத்திக்கிட்டு பிறரையும் ஏமாத்துறாரா? இல்ல தன்னுடைய அநியாய சுயலாபத்துக்காக பிறரை ஏமாத்துறதுக்காக மட்டுமே அத செயல்படுறாரா? இந்த கவனத்தையும், விழிப்புணர்வையும் நமக்கு கொண்டு வரணும். இத நீங்க ஓகே. கொண்டு ஓகே. வந்துட்டீங்கன்னா, சரியான எம்மாற்றுள்ளர நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க. சரியான சிறப்பு. அரசியல் தலைவர நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க. சரியான சிறப்பு, ஆன்மீக சிறப்பு. குருவ நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க. சரியான நாத்திக குருவையும் நீங்களே தேர்ந்தெடுத்துருவீங்க. நம்ம என்ன கோட்பாடுல நிக்கிறோன்றது இங்க விஷயம் இல்லைங்க. எப்படிப்பட்ட சரிங்க. மனிதராக வாழ்கிறோம் என்றதாங்க இங்க விஷயம். அப்படிப்பட்ட மனிதன் தான் அந்த விஷயத்துக்கே இங்க பெருமை சேர்ப்பான். இன்னைக்கு ஒரு சிறப்புங்க. இந்தியாவின் ம். பிரதமர் சீட்ல ஒரு நல்ல நபர் போய் உட்கார்ந்தா அந்த பிரதமர் சீட்டுக்கு பெருமை. அமெரிக்காவுடைய சீட்ல ஒரு நல்ல நபர் போய் உட்கார்ந்தா அந்த பிரசிடென்ட் சீட்டுக்கு பெருமை. அந்த சீட்ல கண்டிப்பா. தப்பான நபர் உட்கார்ந்தாங்கன்னா அந்த சீட்டுக்கு அது இழுக்கு. அதான உண்மை. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இதாங்க நிகழ்வு. அப்ப நான் சொல்றது எண்ணம், சிந்தனை, சொல், செயல் 4 விஷயங்களும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிற நபர ஃபாலோ பண்ணுங்க. அது எந்த விஷயத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி. ஒரு மருத்துவம் ம். பார்க்க போறீங்கன்னாலும், அங்க எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அந்த மருத்துவருக்கு இருக்குதா? ஒரே நேர்கோட்டுல செயல்படுறாரான்னு செக் பண்ணுங்க. சரிங்க. யாரா இருந்தாலும் எல்லா துறைகள்லயுமே நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. நாம தான் கவனமா இருக்கணும். இப்ப நான் நவேச சரிங்க. கோட்பாடு சொல்றேன்றதுனால, எல்லாருமே நல்லவங்களாவே என்னுடைய டீம நோக்கி வரமாட்டாங்க. சில ஆமா. புல்லுருவிகளும், அதாவது சில தவறான மனிதர்களும் இந்த கொள்கைய வந்து தப்பா பயன்படுத்துறதுக்கு, உள்ள புகுந்து புகுந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அப்ப இருக்கு. நான் ஆமா. உங்களுக்கு நவேசன்னு ஒரு கிரவுண்ட ஏற்படுத்தி குடுக்குறப்ப, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தான் கவனமா இருக்கணும். ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அதுல தப்பான கண்டிப்பா. மனிதர்களும் உள்ள நுழைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வாய்ப்பு ஏற்கனவே நான் உண்டு. ஃபர்ஸ்ட் போன நேரலையில சொன்னேன். ஒரே கொள்கையை, ஒரே ஆயுதத்தை இங்க நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். இப்ப நான் வந்து சரிங்க. யாரையும் இங்க போட்டி போட்டி இல்ல நான் தான் எம்மாற்றுள்ளர்ன்ற அந்த கர்வம், அதிகாரம் அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. எம்மாற்றுள்ளர்ன்றது என்னுடைய நவேச கோட்பாடு தான் எம்மாற்றுள்ளர்ன்றத நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இது வந்து சிறப்பு. இறைவனுடைய திட்டத்துல ஒரு சின்ன திட்டம். என்னுடைய சரிங்க. போர்ஷன நான் பண்றேன். இப்ப வேற ஓகே. ஒருவருக்கு வேறு ஒரு இறை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஓகே. அந்த ஓகே. டைமென்ஷன்ல அவங்க செயல்படுவாங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு டைமென்ஷன்ல எல்லாமே செயல்பட்டு, முடிவு பார்த்தீங்கன்னா, நன்மையை ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயமா கடவுள் முடிப்பாரு. இதாங்க அதுல ஓகே. இருக்கிற ரகசியம். ஸோ கவனமும், சரிங்க. விழிப்புணர்வும் தான் இங்க முக்கியன்றத நான் வேண்டுகோளா வைக்கிறேன். இம்மாற்று ரூலர தேடுறவங்களுக்கு. இம்மாற்று ஓகே. ரூலரா இருக்கிறவங்க, தன்கிட்ட உண்மை இருக்கிறப்ப, அந்த உண்மையான இம்மாற்று ரூலர்ஸ் உணர்வாளர்கள், தன்னுடைய தகுதியை மேம்படுத்திக்கங்க எல்லா வகையிலயுமே. தகுதியை போன பதிவுல கூட மேம்படுத்திட்டு போன பதிவுல கூட ம். நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் இம்மாற்று ரூலர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பல நிச்சயமாக, இம்மாற்று நிச்சயமாங்கய்யா. ரூலர்களை நான் உருவாக்குவேன் அதான் அப்படின்னு. நான் சொல்றேனே, அவர்கள் ஏற்கனவே நான் அந்த பணி தாங்கய்யா செய்றேன். பேர் மட்டும் தான் நான் வைக்கலையே தவிர, நல்லவர்களை சரிங்க. நான் வலிமை அடைய தான் வச்சிட்டு இருக்கேன் 25 வருஷமா. என்னை சிறப்பு, நோக்கி வர சிறப்பு. அந்த நல்லவர்களை நான் வலிமைப்படுத்துறப்ப, ஆட்டோமேட்டிக்காவே ஏன்னா அவங்க ஏமாறவும் மாட்டாங்க, ஏமாத்தவும் மாட்டாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை வந்து ஒளிமயமான வாழ்க்கையா மாறும். அதனுடைய சரிங்க. தொடர்ச்சியா இந்த சமூகத்துக்கும், இந்த குடும்பத்துக்கும், இந்த உலகத்துக்கும் நல்லது தானா நடக்குது. அவங்கள நம்ம சிறப்பு, சிறப்பு. எம்மாற்றுள்ளர்ன்னு அழைச்சா என்ன? இல்ல வேற ஏதாவது பேர் வச்சு பேர் என்பது ஒரு அடையாளத்திற்கு தானே தவிர, அது ஒரு பெரிய கண்டிப்பா. முக்கியத்துவமான விஷயம் கிடையாது. அதனால தான் சரிங்க. அறிவுபூர்வமா செயல்படுங்க. அதாவது ஆன்மீகமும், பகுத்தறிவும் வேறு வேறு சரிங்க. தளங்கள்னு நெனைக்கிறோம். ஆனா வேறு வேறு தளங்கள் கிடையாதுங்க. நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டு உண்மையான மனித நேயத்தையும், ஜீவ நேயத்தையும் நோக்கி அழைத்துச் செல்வது ஆன்மீக பாதை. "என்னைய சிறப்பு. நம்புப்பா" அப்படின்னு உங்க கைய புடிச்சு நான் கூட்டிட்டு போறது. ஆமா. இது ஆன்மீக பாதை. அதாவது உணர்வு ரீதியான பாதை. இன்னொரு பாதை பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா, யாரையும் நம்பாத. உன்னுடைய அறிவையும், அனுபவத்தையும் மட்டும் நம்பு.
அதன் மூலியமா ஜீவநேயத்தையும் மனித நேயத்தையும் உருவாக்கு அப்படின்றது அந்த பாதை. அப்ப இந்த அறகுறையா இருக்கிறவங்க, முக்கால்வாசி இருக்கிறவங்க தாங்க ஆன்மீகம் வேற, நாத்திகம் வேறன்னு சண்டை போட்டுக்குவாங்க, பகுத்தறிவு வேறன்னு. உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா, உச்சத்தை எதுக்காக ஆன்மீகம் வேணும், எதுக்காக நாத்திகம் வேணும்? இந்த ஜீவநேயமும் மனித நேயமும் நீதியும் இந்த உலகத்துல தலைக்கணும். அதுக்காக தானே. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? வாழ்க்கைக்காக தான் நாம தவிர, நமக்காக தான் வாழ்க்கையை தவிர வாழ்க்கைக்காக நாம கிடையாது. அதாங்க அதுல உண்மை. நேற்று நம்ம முன்னோட்டத்திலேயே பேசணும். இந்த கொரோனா டைம்ல உலகம் பூரா கோயில்களை மூடி வச்சாங்க. ஏன் மூடி வச்சாங்க? ஃபர்ஸ்ட் உயிர் வாழணும். நம்ம உயிரோடு இருந்தா தான் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ண முடியும். நம்மளே உயிரோடு இல்லைன்னா எங்க போய் பூஜை பண்ண முடியும்? அப்ப கடவுளை கும்பிடுறது டெய்லி முக்கியமா, உயிர் வாழ்தல் முக்கியமான? உயிர் வாழ்தல் தானே முக்கியமாப்படுது. இன்னைக்கு கடவுளை தேடி கும்பிடுறவங்க, சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே எதுக்காக கும்பிடுறோம்? நம்ம என்ன கடவுள் கூடவே போய் வாழ்றதுக்காக கும்பிடுறோம்? இது கிடையாது. டெய்லி எடுப்பா சாமி, நீ டெய்லி பக்தரே என்னை நோக்கி டெய்லியும் வந்துட்டு இருக்க. அப்படி 2 பேரை ஒரு சாயந்தரம் கடவுள் இறங்கி வந்து, உன்னுடைய பக்தியில் நான் வந்து ரொம்ப வீழ்ந்துட்டேன், என் கூடவே வந்திருப்பான்னு 2 பேரை கூட்டிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோயில்ல இருந்து இறங்கி சாமி. அடுத்த நாள் ஏதாவது கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டோம். அப்ப கடவுள் கூட வாழ்றதுக்காக நம்ம கோயிலுக்கு போகல. நம்ம வாழ்க்கையை நல்லா அவர் வச்சுப்பாருன்ற நம்பிக்கை எதுக்காக, அதை செய்வாருன்ற நம்பிக்கைக்காக தான் கோயிலுக்கு போறோம். நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும், நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற அந்த நோக்கம் தாங்க அங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க ஐயா. இந்த இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாதி, மதம், இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள், இதுதான் வந்து தற்போதைக்கு வந்து இந்த உலகெங்கிலும் இருக்கிறது. மதம் சார்ந்துதான் ஒன்று உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி சார்ந்து இங்கே பல அரசியல்களே நடந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது, இவைகளுக்கு தீர்வாக நீங்க எதை சொல்வீர்கள்? எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தாங்க. நீங்க பொதுவா பாக்குறத ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும். ஒரு நபரை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அதை நம்ம சாயம் பூசி தான் பாக்குறோம். அவர் பின்னாடி என்ன கூட்டம் இருக்குதோ அதுதான் நமக்கு முன்னாடி வந்து தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திமுக கட்சியில ஒருத்தர் இருக்காருன்னா, அவரை சந்திக்கிறோம்னு வச்சுக்கலாம், அவர் உருவமோ அவர்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம பாக்குறது இல்ல. அவர் பின்னாடி திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. ஸோ அது பொது பிம்பம் ஒரு தப்பான கட்சின்னு இருக்குதா, இல்ல ஒரு நல்ல கட்சின்னு ஒரு பொது பிம்பம் இருக்குதா, அந்த பிம்பம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதே மாதிரி ஒரு ஜாதியில இருந்து ஒரு நபர் வர்றாருன்னா, நம்ம அந்த தனி மனிதரா பாக்குறது இல்ல. அந்த ஜாதியோடைய பிம்பத்தை நோக்கி தான் நம்ம அந்த குழு பின்னாடி, அவருக்கு பின்னாடி என்ன குழு இருக்கோ அந்த குழு தான் நம்ம மண்டையில வந்து தாக்குது ஃபர்ஸ்ட். ஒரு வெள்ளைக்காரர் வர்றாருன்னா அவர் தனி நபரா நம்ம பாக்குறது இல்ல. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவர் எந்த நாடு, அந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை இப்படி ஜெனரலைசேஷனா பாக்குறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டு, தனி மனிதர்களை ஸ்பெஷலைஸ்டா ஒவ்வொரு தனி மனிதர்களா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற கலையை கத்துக்கணும். அப்ப நீங்க தனி மனிதரா பாக்குறப்ப மட்டும்தான் உங்ககிட்ட உண்மையிலே என்ன நல்லது இருக்குது, உங்ககிட்ட உண்மையிலே என்ன கெட்டது இருக்குது, நீங்க நல்லவரா கெட்டவரான்னு நான் புரிஞ்சு உங்க மூலியமா சில காரியங்களை எனக்கு செஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஹெல்ப் என் மூலியமா உங்களுக்கு சில ஹெல்ப் செய்ய முடியும். நீங்க ஒரு பிம்பத்தை மட்டும், பேக்ரவுண்டை மட்டும் வச்சுட்டு, இவரெல்லாம் டிஎம்கே காரர், இவரெல்லாம் ஏடிஎம்கே காரர், இவரெல்லாம் இந்த அரசியல் கட்சியவர், அந்த அரசியல் கட்சியவர், இந்த நாட்டுக்காரர், அந்த நாட்டுக்காரர், இந்த இனம், இந்த மொழி, இந்த மதம், இந்த அரசியல், இந்த ஜாதி, இந்த மதம், இப்படி நீங்க பிரிச்சு 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 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அங்க போய் உண்மையை நிலைநிறுத்த முடியும்? கண்டிப்பா. புரியுதுங்க. இல்ல நம்ம பார்க்கல சமூகம். இருங்க இல்ல, நான் பொதுவா தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மதங்கள்லயும், எல்லா ஜாதிகள்லயும், எல்லா கட்சியிலையும், எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலையும், ஏன் எல்லா குடும்பத்திலயுமே நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். கண்டிப்பா. இப்ப நம்ம குடும்பத்திலே கூட தான் எல்லாமே நல்லவங்களா? நம்ம உறவுகள் எல்லாமே நல்லவங்களா? அப்ப எல்லா இடத்துலயுமே இணைஞ்சுதாங்க இருக்கு. நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருப்பாரு. அப்படித்தானே இருக்கும். அப்ப நாம இங்க செய்ய வேண்டியது, நான் வந்து யாருக்கு பேசிட்டு இருக்கேன்னா, எல்லா பொதுமக்களுக்கு எல்லாம் இது புரியாது. நான் அந்த நல்ல உணர்வாளர்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது தன் மேல அதிகமா எவர் ஒரு மரியாதை வச்சிருக்காரோ அவர் தான் சிறந்த நல்லவரா, சுயமரியாதை அதிகமா இருக்கவங்க. அப்ப அந்த நல்ல உணர்வாளர்களுக்கு தான் நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம செய்ய வேண்டியது, நம்ம கவனத்தையும் விழிப்புணர்வையும் அதிகமாக்கிக்கணும். பிராக்டிக்கலுக்கு வரணும். இங்க ஒரு 4-5 மாயை இருக்குது. ஆன்மீக மாயை, அதான் ஆன்மீகத்தில் இருக்கிற கற்பனை. அப்புறம் அரசியல் மாயை, சினிமா மாயை, நாத்திக மாயை, இப்படி ஒரு 4-5 மாயைகள் கற்பனையில மாட்டிட்டு இருக்காங்க. கற்பனைகளை உதறிட்டு யதார்த்தத்துக்கு வாங்க. ஆன்மீகத்திலையும் தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் இருக்குது, தேவையில்லாத கற்பனைகள் இருக்குது, எல்லா விஷயங்களையும் அப்படி இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராடினரின்னு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு நம்ம நார்மலா இருக்கிறதே விட்டுறோம். உண்மையிலேயே ரியலா ஒருத்தர் நார்மலா இருக்கிறதா ரியல். ஆர்டினரியா இருக்க நமக்கு தெரியல, இயல்பா இருக்க தெரியல. நமக்கு பாத்தீங்கன்னா மணிமேகலை பிரசுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில.
அந்த மணிமேகலை பிரசுரம் தமிழ்வாணன் லேனா தமிழ்வாணன் தான் பப்ளிஷர் அவங்க. ஓகே. இயல்பான வாழ்வே ஆன்மீக வாழ்வுன்னு ஒரு புத்தகம் நம்ம எழுதியிருக்கோம். அப்ப சரிங்க. நம்ம பேர் வந்து பகவான் பரபிரம்மம்னு இருந்துச்சு. சரிங்க. ஹெட்டிங்கே வந்து இயல்பான வாழ்வே ஆன்மீக வாழ்வு. அந்த ம். புத்தகம் வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கி படிங்க. அது 2008 பப்ளிஷ் ஆயிடுச்சு. சரிங்க. ஆன்மீகம் வேற இல்ல. நம்ம வாழ்க்கை மீறின விஷயம் கிடையாது ஆன்மீகம். இயல்பான வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. இதுதாங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதுல. அப்ப நான் சொல்றது, நான் உண்மையிலே நல்லவங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன். தீமையாளர்களை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா, தீமைகளை சரிங்க. எதிர்க்கிறதுக்கு தான் என்னுடைய படைப்புன்றது, இந்த கருவியுடைய நோக்கம்ன்றது எனக்கு தெரியும். அப்ப சரிங்க. நல்லவர்கள்லாம் நீங்க வலிமையா, நிம்மதியா வாழணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய வலிமைய, கவனத்த, விழிப்புணர்வ அதிகம் பண்ணிக்கங்க. அதான் 3 விதமான மனிதர்கள் மேம்பட்டவர்கள். வயதில் மூத்தவர்கள் மேம்பட்டவர்கள், அதைவிட அனுபவத்தில் மூத்தவர்கள் அதைவிட மேம்பட்டவர்கள், ஒழுக்கத்தில் மூத்தவர்கள் அதைவிட மேம்பட்டவர்கள். வயதில் மூத்தவர்கள் எல்லாமே ஒழுக்கத்தில் மூத்தவர்கள்னு சொல்ல முடியாது. ஒழுக்கத்தில் ஆமாங்க. மூத்தவர்கள் தான் மிக மிக மேம்பட்டவர்கள். அப்ப நீங்க இந்த சரிங்க. அனுபவத்தில் மூத்தவர்கள்ட்டயும், ஒழுக்கத்தில் மூத்தவர்கள்ட்டயும் நம்ம ம். போயி நமக்கு தெரியாத விஷயங்கள கத்துனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த ஆமா. நோக்கத்துக்கு எத செய்யணுமோ அத செய்யணும். அப்பதான் அதுல ஜெயிக்க சரி. முடியும். கண்டிப்பா. முரண்பாடான விஷயம் பண்ணனோம்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. ஓகே, அப்ப ஓகே. நானு ஒவ்வொரு நல்லவரும் வல்லவரா மாறினா தான் நீங்க நிம்மதியா வாழ முடியும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு சரிங்க. உங்களுக்கு நீங்க இம்மாற்றுள்ளரா மாறுங்க. உங்க குடும்பத்துக்கு, உங்க களத்துல, உங்க கிரவுண்ட்ல நீங்க இம்மாற்றுள்ளரா மாறுங்க. ம். உங்க தகுதிய வளர்த்துக்கிட்டு, உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு செய்யுங்க. வட்டியோட சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு, அநியாயமா உங்கள தண்டிச்சவங்களுக்கும் அந்தக்குரிய தண்டனையை திருப்பி செய்யுங்க. அதுக்கு சட்டத்த பயன்படுத்துங்க, காவல்துறைய பயன்படுத்துங்க, நீதித்துறைய பயன்படுத்துங்க, மீடியாவ பயன்படுத்துங்க, நவேஸ் அந்த கோட்பாடுல இருக்கிற அந்த கிரவுண்ட்ல இருக்கிற நபர்கள பயன்படுத்துங்க. இந்த இம்மாற்றல்னு சொல்லிக்கிற அந்த மாரி நபர்கள பயன்படுத்துங்க. செயலுக்கு வாங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலயும், மத்தவங்கள வந்துட்டு நம்மள போட்டியாளர்ன்னு நெனச்சுக்கிட்டோ, கமெண்ட் போட்டுக்கிட்டோ, கமெண்ட்ன்ற பேர்ல, விமர்சனம்ன்ற பேர்ல கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டோ, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவரி ஆக்ஷன் ஹேஸ் எ ஈக்வலன்ட் ரியாக்ஷன். உண்மையான உணர்வாளர்லாம் அதிகம் பேச மாட்டாங்க சாமி. அவங்க செயல்ல இருப்பாங்க. இதுதான் கண்டிப்பா. ரியாலிட்டி. ஸோ, நம்ம உண்மையான உணர்வாளர்களா இருக்கிறவங்க, செயல்பாட்டுக்கு வாங்க. சரி. உங்களுக்கு வேற ம். குழுவுல இணைஞ்சு செயல்பட முடியும்னா, அதுல இணைஞ்சு செயல்படுங்க. இல்ல உங்களுடைய ஜீன் வந்து இணைஞ்சு செயல்படுறதுக்கான ஜீன் கிடையாது அப்படின்னா, நீங்களே உங்கள ஒரு தலைமையா உருவாக்கி, உங்களுக்கான ஃபாலோயர்ஸ உருவாக்குங்க. ஏன் ஒரு இம்மாற்றலர் தான் இருக்கணுமா என்ன? பல இம்மாற்றலர் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கவுன்சிலர் வந்து உங்க ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு. என்னோட ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு. ஒரு கவுன்சிலர் தான் இருக்காரா? நெறைய கவுன்சிலர் இருக்காங்கல்ல. அதே மாரி சிஎம்மும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற சிஎம் இருக்காங்கல்ல. ஐயா வாய்ஸ் கேக்குதா? உங்க வாய்ஸ் கட் ஆகுது. ஐயா உங்க வாய்ஸ் வரல. அப்ப நீங்க பார்வையாளர்கள் ஐயா வரட்டும். நல்லெண்ண ஐயா வரட்டும். ஐயா என்னோட வாய்ஸ் வருதுங்களா? வந்துருச்சுங்கய்யா. கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. உங்களுடைய ஓகே, அடுத்த ஓகே. கேள்விங்க ஐயா. ஒரு நிமிடம்ங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. ஐயா இப்போ எ எ இப்போ வந்து இப்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள்லாம் எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய தலைவன் வந்து சக்திகள் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். ஒரு சக்திமான் மாதிரி, இல்ல அட்டமா சக்திகள்லாம் தெரிஞ்சு, லகிமா, அனிமா அந்த சொல்ற சித்தர்களுடைய அந்த இதுல வந்து அதெல்லாம் தெரிந்தவராக இருக்கணும். நோக்குவர்மம் இந்த மாரி எல்லாவற்றையும் கொஞ்சம் எளிதாகவே மக்களிடத்துல போய் கடத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் அதாங்கய்யா. சாத்தியமா? இல்ல இதற்கான முழு விடையும் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஒரு போர் இது வந்து தீமைக்கு எதிரான போர். இல்லைங்களா? சரிங்க. அப்ப பாண்டவர்கள் பக்கம் மகாபாரதத்துல பாண்டவர்கள் பக்கம் நின்னு சப்போர்ட் பண்ண எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. பாண்டவர்கள் பக்கமும் சில தீயவர்கள் சப்போர்ட்டா போர்ல நின்னாங்க. துரியோதனன் பக்கமும் சில நல்லவர்கள் சப்போர்ட்டா துரியோதனன் பக்கம் நின்னாங்க. ஆனா, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ பாண்டவர்கள் டீம் வந்து நியாயத்தை நிலைநிறுத்த சண்டை போடுறாங்க. துரியோதனன் டீம் வந்து தீமைக்காக சண்டை போடுறாங்க. அப்ப நாமளும் இது ஒரு தனிநபர் தீமைக்கு எதிரான போர்ன்னு வந்துருச்சுன்னா, போர்ன்றது ஒரு தனிநபர் செய்ய முடியாது. ஒரு குழு சரிங்க. தான் செய்ய முடியும். ஒரு குழு தான் செய்ய முடியும். அப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. அங்கங்க என்ன நடக்கும்னா, இந்த குழுக்களை இத்தனை மாற்றங்கள் உருவாறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கங்க ஒரு சிறு பகுதியா அவங்கள ஃபர்ஸ்ட் வலிமைப்படுத்துறாரு. இப்ப எப்படி ஒரு ஆமா. போர்ல ஒரு படையில எப்படி யானைப்படைன்னு ஒண்ணு இருக்குது, குதிரைப்படைன்னு ஒண்ணு இருக்குது, காலாட் படைன்னு ஒண்ணு ஆமா. இருக்குது. ஒவ்வொரு படையிலயும்
ஒரு படை இருக்கு இல்லைங்களா, ஒரு அந்த இதுலயும் ஆமா ஆமா ஸ்பெஷலைஸ்டு ஆமா ஸ்கில் இருக்கிறவங்க. இப்ப நம்ம ஆமா நாடு இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல பாத்தீங்கன்னா விமானப்படை, தரைப்படை, கப்பல் படைன்னு 3 படையா பிரிச்சிருக்காங்க. அந்த ஆமா காலத்துல குதிரைப்படை, யானைப்படை, சிப்பாய் அப்படி அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இது என்ன நடக்கும்னா, இந்த இறைவனின் திட்டம் முழுமையான திட்டம்னு அடிக்கடி சொல்றது அதுக்காக தான். அங்கங்க ஒரு சின்ன சின்ன குழுவா அங்கங்க திட்டங்கள் நிறைவேறி அவங்கவங்க வலிமை அடைவாங்க. மொத்தமா சேர்ந்து ஒரு போர் நடக்கும். தீமைக்கு எதிரான போர் ஒரு கட்டத்துல. அப்ப என்ன நடக்குன்னா, இது அனைத்து நல்லவர்களும் இணைஞ்சிருவாங்க. அந்த அனைத்து நல்லவர்களும் இணைஞ்சு அந்த தீமையை ஒரே ஷாட்ல முடிப்பாங்க. அதற்கான காலகட்டம் வந்துருங்க. அதனால இப்ப சிறப்பு கொஞ்ச சிறப்பு. நாளைக்கு எல்லாம் சிற்றரசர்கள் மாதிரி சிற்றரசர்கள்லாம் தனித்தனியா தாண்டாது தாண்டாது அவங்களும் அரசர்கள் தான். ஆ, ஆ, அப்போ ஒரு வழிகாட்டி வந்து திடீர்னு அந்த வழிகாட்டியை வந்து நல்ல விஷயம் வச்சிருக்காருன்றப்ப இந்த சிற்றரசர்கள்லாம் அவரை நம்புவாங்க, அந்த சக்கரவர்த்தியை நம்புவாங்க. அப்ப அந்த சக்கரவர்த்தியுடைய வழிகாட்டுதல்ல அனைவரும் பயணிப்பாங்க, தீமைக்கு எதிராக இணைஞ்சு நிற்பாங்க. இதுதாங்க சிறப்பு இறைவனுடைய சிறப்பு முழு திட்டமா இருக்கும்ன்றது என்னுடைய உள்ளுணர்வுல ஏற்படுன விஷயங்கய்யா. சிறப்பு சந்தோஷங்கய்யா. நம்ம இந்த ஆ, நேரலைய சரி. நன்றி நன்றிங்க. இதுவரை ஆமா நன்றி நன்றி. இதுவரை எங்களோடு நன்றி. இதுவரை எங்களோடு இணைந்து எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களுடைய தத்துவங்களை விதித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.